மீன் தொட்டியை சுத்தம் பண்ணலான்னு பார்த்தா ஒரே ரத்தங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம அலிகேட்டர் கார் இருக்க டேங்கை தான் க்ளீன் பண்ண போகிறோம். கிட்டத்தட்ட இந்த டேங்கை க்ளீன் பண்ணி 3 மாதம் இருக்கும். எப்படியே மீனை போராடி பிடிச்சாச்சு. தண்ணியை விட்டு வெளியே எடுத்தாலே வாயை திறந்துதான் இருக்குது, மூடவே மாட்டேங்குது. அதை அப்படியே நான் கோல்டன் மொழி விட்டு இருந்த டப்பாவில் தான் விட்டேன். கோல்டன் மொழி சும்மா நார்மலாக தான் குட்டி டப்பாவில் விட்டுட்டு இதை விட்டேன். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம மீன் தொட்டியை தான் க்ளீன் பண்ணோம். அதுதான் இருக்கிறதுலே பெரிய வேலை. அதை க்ளீன் பண்ணலான்ட்டு வீட்டில் ஒரு டப்பா இருந்துச்சு, அதில் அப்படியே எல்லா தண்ணியும் ஊற்றிட்டேன். ஏன்னா தண்ணி வெள்ளை கலரில் இருக்குன்னு பார்க்குறீங்களா, அதில் சுண்ணாம்பு லைட்டாக இருந்துச்சு, அதனால தண்ணி வெள்ளையா. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா தொட்டியில் ஒரு மாதிரி அழுக்கா ஃபார்ம் ஆயிருந்துச்சு. நான் கூட ஏதோ பாஸாக நினச்சேன். கடைசியில் அதை கையில் எடுத்து பார்த்தா அது ரத்தம். அதுக்கு அடுத்து தான் தெரியுது அதை நம்ம அலிகேட்டர் இருக்காரு எல்லா மீனையும் சாப்பிட்றது அதோட ரத்தம் மாதிரி ஃபார்ம் ஆயிருக்கு. அதுக்கடுத்து தொட்டியில இருந்த தண்ணி கல் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிட்டு தொட்டி அப்படியே ஒரு வழியாக க்ளீன் பண்ணி முடிச்சாச்சு. நம்ம அலிகேட்டர் கார் போடுறதுக்கும் நல்லா கண்டிஷனான வாட்டர் தான் எடுத்தோம். அப்புறம் தண்ணியெல்லாம் ஊற்றி முடிச்சதுக்கு அடுத்து அலிகேட்டர் கார்டை எடுக்கலான்னு போய் பார்த்தா சரியான அக்ரெசிவாக இருந்திருக்க மாட்டிருக்கு. தொட்டாலே வெளியே குதிக்குது. எனக்கு தெரிஞ்ச அதில் விட்டதுலேருந்து ஒரு 4-5 டைம் ஆச்சு கீழே விழுந்திருக்கும். அதுக்கடுத்து நான் ஒரு மூடி வச்சுட்டு போனேன், இல்லைன்னா அப்பயே மண்டையை போட்டிருக்கோம் அலிகேட்டர் கார். ஃபைனலாக நம்ம அலிகேட்டர் காரை டேங்கில் விட்டாச்சு. இப்போ பாருங்க எவ்வளோ அழகாக இருக்குன்னு. இதே மாதிரி மோர் வீடியோஸ் பார்க்கணும்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பை கைஸ்.